ஏதாவது பசங்களை பின்னாடி அலைய விட்டீங்களா? 3 படத்துல மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஆக்சுவலி 3 படத்துல மாதிரி அண்ணன் இருந்தாங்க. நான் டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது அண்ணனுக்கு சைக்கிள் இருக்காங்க, அவங்க அப்படியே பேக்ல வருவாங்க. அந்த டைம்ல இந்த பாட்டுலாம் பெரிய ஹிட், பின்ன நடந்து அந்த பாடலாம். அப்ப நானும் பார்த்துட்டு ஓகே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்ப அவர் வந்து சொன்னார் உங்க கிட்ட ஐ லவ் யூ, நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? அது என்னங்க ஏங்க அப்புறம் என்ஜாய் பண்ணீங்க? இதுதாங்க தப்பு. நான் இன்னும் என்ஜாய் பண்றதெல்லாம் பண்ணிடுறது, அப்புறம் வந்துட்டு டென்ஷன் ஆயிடும். என்ஜாய் பண்ணிடலாம் பண்ணிடுறது, அப்புறம் பக்கத்துல போனா ஐயோ அண்ணா என்ன நீங்க கார்டியன் மாதிரி பின்னாடி வரீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறது. அவங்க கரெக்டா என்ன வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு அவங்க எனக்கு இதுதாங்க இது வந்து பிடிக்கவே பிடிக்காதுக்கா எனக்கு. அதாவது நல்லா பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு பேசல இல்ல சீரியஸா பேச. அதாவது அக்கா ஒண்ணு இல்லக்கா இருங்க ஓம் சேரு இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இப்படி இருக்கும் ஸ்லோவா பார்த்து இப்படி சிரிக்கிறோம், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, அது நியாயமா என்ன பண்ணணும்? திரும்பிடணும். இல்ல திரும்ப கூட தேவையில்ல, இப்படி பார்த்தா போதும். அப்படி டென்ஷன் ஆயிடுவேன். அப்படி பார்த்தா ஓகே. இப்போ இப்படி பார்க்கும் போது அப்படி சிரிச்சிடுறது, ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க, சிரிச்சிடுறது ஓகே, இது கேஷுவல் தானே. திரும்ப நம்மளை நோட்டீஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம், இப்படி பார்ப்போம், திரும்ப இப்படி பார்த்துட்டு இப்படி இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் வந்து இப்படி அடிக்கடி பார்க்கறது ஓகே. ஒரு கான்ஃபிடென்ஸை வர வச்சு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னோடனே சி ஐ எம் வெரி திஸ் அப்படின்னு அப்போ வெடிக்கிறது எப்படிக்கா நியாயம்? அது ரொம்ப மனவலிக்கா. முதல்ல மூஞ்சி இல்ல மூஞ்சிக்கு நேராவே காமிச்சிடும் சீ அப்படின்ட்டா ஓகே, முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ், நெக்ஸ்ட். அந்த ஹார்ட் பிரேக் விட சீ ஓகேக்கா தொடச்சிட்டு போய்க்கலாம். இல்ல அப்ப வேற 3 படம் வேற ஹிட், ஓகே நம்ம பின்னாடி உங்களுக்கு ஒரு தனுஷ் மொமெண்ட் வேணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ருதி ஹாசன் மொமெண்ட் வேணாமா? இருந்தாலும் உங்க குமரல் புரியுது. பெண்கள் எல்லாருக்கும் ஸ்ருதி ஹாசன் மொமெண்ட் நடக்கும், தனுஷ் மொமெண்ட் எல்லா பசங்களுக்கும் நடக்காது, அதுதான் பிரச்சனை. So without further delay, let's welcome Team Youth. வணக்கம். யூத் திரைப்படம் எப்படி ஆரம்பிச்சது? எனக்கு ஃபர்ஸ்ட் அசுரன் விடுதலைக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, ஏன்னா அது என் கேரக்டரே கிடையாது. ஸோ சரி ஓகே, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ரேண்டமாக டே இப்போ எப்படி கதை இருக்கணும்னான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்கூல் லைஃப்பை பற்றி அவன் சொன்னது, அப்போ நான் என் லைஃப்பை சொன்னேன். இப்படி சொல்லுவோம் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டோம் ஒரு மொட்டை மாடியில். அப்போ எல்லாருக்கும் தோணுச்சு சரி எதையோ பண்ணுறதுக்கு ஸ்கூல் படம் வந்து ரொம்ப நேரத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஸ்கூல் படம் பண்ணுவோம், எல்லாரோடைய ஸ்கூல் லைஃப்பையும் இதில் எல்லாருமே சொல்லுவோம், அதில் எந்தெந்த மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கோ அதை ஒர்க் பண்ணி பண்ணுவோன்னு சும்மா ஜாலியாக ஆரம்பித்து சீரியஸாக எடுக்காத ஒரு ஐடியா நாளாக ஒரு கதையாக முடித்து அதை மற்றவங்ககிட்ட சொல்லுமா அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் சீரியஸாகவே ஓகே இதை பண்ணி முடிச்சிடலான்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பித்த கதை தான் யூத். I think it's a very attractive thing. எல்லாருமே சிங்க் ஆயிருவாங்க உடனே. இல்ல உங்க கதையா? இல்லவே எங்க எல்லாருமே மிக்ஸ்டான கதைகள் இருக்கு. என்ன பிரச்சனை அவங்க இன்னும் இருக்காங்க, எல்லாருமே இன்னும் இங்கதான் இருக்காங்க. அதனால கதையை தாண்டி நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் நாங்க எழுதும் போது எல்லாமே எழுதிட்டோம். பட் அப்போ வந்து வாசன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர்கிட்ட இதை நரேட் பண்ணும்போது தான் இதெல்லாம் எபிசோட்ஸாக இருக்குது, இதை ஒரு கதையாக்கணும், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அவர் கூட உட்காந்து தான் இது ஒரு கதையாக மாறுச்சு. ஸோ நிறைய கதை இருக்குது. நீங்கள் எப்படி யூத்துக்குள்ளே வந்தீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கெண்டா கூப்பிட்டேன். அப்போது சிறை இது ரிலீஸ் ஆகலை. சுரேஷ் சார் சிறை டைரக்டர் கென்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அங்கே சுரேஷ் சார் சொல்லி என்னை பார்த்துட்டு கென் கூப்பிட்டாங்க இந்த பட்டில். அப்படி தான் நானும் உள்ளே வந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல் சப்ஜெக்ட்னா ஒரு ஆர்வம் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் என்ன மாதிரியான சேலஞ்சிங் விஷயங்கள் எல்லாம் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை எனக்கு என்ன இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 1996 to 7 2002 பிறந்த பசங்களுடைய லைஃப் தான் இது. அந்த 3 படம் வர டைமில் வந்து 11th 12th படித்து தனுஷாவும் அவன் ஆளை ஸ்ருதி ஹாசனாவும் நினச்சிட்டு இருந்த பீரியட் பசங்களுடைய கதை தான் அது. ஸோ இந்த லைஃப் வந்து அந்த பர்டிகுலர் பேட்ச் பசங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். மற்றபடி மற்றவங்களுக்கு இது ஒரு ஸ்கூல் லைஃபாக இருக்கும். இது 96 ஆட்டோகிராஃப் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியலான ஸ்கூல் படமாக இருக்கும். இது டோட்டலாக வேறு ஜோனில் ஒரு அட்டகத்தி மாதிரி ஒரு படம் ஸ்கூல் படமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஜோனில் தான் இந்த படமே இருக்கும். ஸோ இது பண்ணும்போது எங்களுக்கு இருந்த பெரிய சேலஞ்சுன்னு இல்லை, ஒரு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா
ஸ்கூலில் இப்படிலாமா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில இப்படி நடக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் லைஃப்பில் நடந்தது தான் நாங்கள் இதுவாக பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்களோ, இது எப்படி இப்படி ஆகுன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களோன்ற ஒரு இது மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இந்த லைஃப் எல்லாருக்கும் ரிலேட் ஆகுமா, லைக் இப்போ எங்கள் அப்பா அம்மா அவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு திங்கிங் மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இது எப்படி இப்போ படமாக பார்க்கும்போது எங்களுடைய பிலீஃப், நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லைஃப் வந்து நாங்களும் இருந்தோன்னு சில பேரும், சரி இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்பை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சில பேரும் யோசிக்கணுன்றது தான் அந்த ஒரு இதுதான் மைண்டில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஸ்கூல் போனால் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் தான், ஒரு சீரியஸாக எல்லாம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த மாதிரி. உங்கள் ஸ்கூல் லைஃப்பை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதா கென் கதை சொல்லும்போது? அப்படிதான் இருந்திருக்கு, ஆனா இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணிருக்கு. ரெண்டுமே இருந்திருக்கு. லைக் ஆக்சுவலி எங்க செட்டே ஒரு ஸ்கூல் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமா 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 ஆக்சுவலி ஆமா, லைக் ப்ராப்பரா ஸ்கூலுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது செம்ம ஜாலியா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஃபன்னான எல்லா மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஓகே, ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் கென்ஸ் கேங் ஃபார் யூ? த கேங் கென். அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த படமே நடந்துருக்காது. அவனுங்க இன்றைக்கி நான் இந்த படம் கம்ப்ளீட் ஆகி எனக்கு வர எல்லா அப்ரிசியேஷனுக்குமே காரணம் அவனுங்க தான். ஸோ அது என்னோட கிரெடிட்டே கிடையாது, ரொம்ப பெரிய பார்ட் என் லைஃப்பில். சரி, ஓகே. பாய் நெக்ஸ்ட் டோராக நடிக்கணுன்ற அந்த ஆசையை யூத் திரைப்படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா? இந்த படமா? இந்த படமே எனக்கு ஆசை நிறைவேறதான். ஹோல் மொமெண்ட்டு ஃபுல்லாகவே எனக்கு. ஏன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நான் எப்படி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டுமே தான் இந்த படத்தில் நான் எல்லாமாவே பண்ணேன். லைக் எதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சு. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க, பிரேமலு மாதிரி ஒரு படம் நீங்கள் சென்னையில் பண்ணணும் அப்படின்னு சில டேரக்டர் சொல்லுவாங்க. ஆனால் பிரேமலு மாதிரி கதை இருக்கானு கேட்டால் கதைலாம் இல்லை, பிரேமலு மாதிரி பண்ணுங்கன்னா சும்மா பிரேமலு மாதிரி பண்ணுறது இருக்கும். ஸோ இது அந்த ஜோனில் இருக்கிற ஒரு படம் தான். இப்போது அந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்களே, அதை நம்ம ஊரில் ஒரு படமாக பண்ணால் அது கமர்ஷியலாக நம்ம ஊருக்கு பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு வாய்ப்பு தான். கென் எந்தெந்த விஷயங்களில் ஒரு ஆக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்? இல்லை, எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத தாண்டி எனக்கு என்டர்டெயின் பண்ணணும். எனக்கு ஒரே எய்மாக தான். எனக்கு வந்து அதான், நான் இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா எனக்கு அவங்கள சிரிக்க வச்சிடணும். ஏதாவது ஒரு காமெடியை உழப்பி மற்றவங்க காமெடியாவது போட்டு சிரிக்க வச்சிடணும். சிரிச்சுட்டு ஏய் ஸோ ஃபன்னிடா, இட்ஸ் வெரி நைஸ் நோ தட் கை, நெக்ஸ்ட் டைம் வி ஆர் காலிங், அந்த மாதிரி ஆக்கிடணும். ஸோ எனக்கு அப்படி இருக்கிறதுனால எனக்கு எந்த படம் பண்ணாலும் லைக் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்சு பயங்கரமாக அவங்கள என்டர்டெயின் பண்ணி அழ வச்சு எனக்கு அப்படி. ஏன்னா எனக்கு நான் அழுத படம் என் லைஃப்பில் நான் மறந்ததே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சிரித்த படம் நிறைய மறந்துருப்பேன். ஆமாம்ல, நான் அப்போ பயங்கரமாக சிரிச்சிருக்கேன்னு. பட் அழுத படம்லாம் எனக்கு இன்னும் என் மனசில் எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். லைக் எல்லாருக்குமே ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் மறந்து, ஓகே இவன் இந்த பையன் நடிக்கிறான்னா அதில் கன்ஃபார்மாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு ஜாலியாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடன்ற ஒரு ஜோன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆசை, அது பண்ணணும். ஓகே, யூத் திரைப்படத்தை பொறுத்தவரை ரைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? நான் 2.5 years எழுதினேன் இந்த கதை. நான் வந்து ராயன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண டைம்லேருந்தே எழுத ஆரம்பிச்சது. விடுதலை நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இதை எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ விடுதலை அந்த கெட்டப்பில் நீங்கள் வெளியும் போக முடியாது என்னால். ஸோ வீட்டிலே தான் இருந்தேன், எழுதிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எழுத தான் நான் எப்படி எழுதணும்னு கற்றுக்கிட்டேன். எடுக்க தான் இப்படி தான் டைரக்ட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். இந்த ஜோனில் தான் போச்சு. எனக்கு எதுவுமே முன்னாடி ரொம்ப இதுவாக தெரியாது. ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட், இப்போ நான் ஒர்க் பண்ணேன் திருச்சிற்றம்பலம், ராயன் எல்லாத்துலேயுமே. பட் நிறைய ஒரு 3 படம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த படங்களை திரும்ப மியூட்டில் போட்டு பார்த்துட்டு அந்த படம் எப்படி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் மொத்த படத்தையும் ஷூட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஆமாம், ஃபுல்லாக. ஸோ அதை ஷூட் பண்ணும் போது தான் இந்த சீன் ஒர்க் ஆகலைன்னே எங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ அதை ஷூட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஷார்ட் எடுத்து வச்சுருந்தேன்னா போர் அடிக்குது. அப்போ வேறு மாதிரி ஏதோ ஷார்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுவேன். ஹவு மெனி ஷார்ட்ஸ் ஆர் தேர் அப்படி அந்த மாதிரி போட்டால் யூடியூப்பில் காட்டும் இவ்வளோ ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த சீனில் அதை திரும்ப ட்ரை பண்ணி ரீஷூட் பண்ணி இப்படி நானே எடிட் பண்ணி தான் எனக்கு எத்தனை ஷார்ட் எடுத்தால் ஒரு சீனுக்கு நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த 2.5 years வந்து எனக்கு ரைட்டிங் கூட சேர்த்து டைரக்ஷன்லேருந்து எல்லாமே
அதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு ரைட்டிங் இன்னொன்று தெரியாது. இது எழுத வாசன் சார் சொன்ன சில விஷயங்கள், அதில் நம்மளுடைய கன்விக்ஷனில் எது பண்ணணும், எது கரெக்டாக இருக்குன்ற விஷயங்கள். இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி ட்ரிவன் படமான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம். நம்ம எல்லார் லைஃப்லையும் இப்படி ஒரு கேரக்டராக இருந்திருப்போம். அந்த கேரக்டராக நம்ம லைஃப்பில் வந்து எப்போ நம்ம லைஃப்பை அனலைஸ் பண்ணுறோன்ற ஒரு பாயிண்ட்டும் இருந்திருக்கும். இது கதையை தவிர மற்றபடி இது ஃபுல் ஃப்ளெஷ்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான். பட் தேர்ஸ் அ ஸ்மால் மெசேஜ் எண்டில், படத்தோட எண்டில். லைக் நம்ம லைஃப்பில் எல்லார் லைஃப்லையுமே நம்ம மறக்கக்கூடாத ஒரு வேல்யூவை சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ். ஆனால் இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதினீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் பார்த்தா எனக்கு படமே 2 மணி நேரம் ஷூட் பண்ணி வச்சு காமிச்சிட்டுருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நீ இப்படி நான் அப்படி யாருமே பண்ணது பார்த்ததே கிடையாது. ஃபுல் படம் இங்கே ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கேரக்டர், இப்போ என்னோட கேரக்டர்லாம் இப்போ கென்னா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பொம்பளை வயசுலலாம் பேசி சூப்பராக இருக்கும். அது நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன், என்ன நடக்குதுங்க எனக்கு புரியல. பட் அந்த பர்டிகுலர் ரைட்டிங் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியாது, கிராக்கும் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவலே பயங்கரமாக உடைக்கும். நமக்கு இது தேவையா, நம்ம பாட்டு நடிச்சுட்டு போகலாமா, இப்படிலாம் தோணும். பட் அகெயின் எனக்கு நடக்காத அந்த விஷயங்கள் இருக்குல்ல, என் லைஃப்பில் நடக்காத விஷயத்த இப்போயும் நான் ட்ரை பண்ணலன்னா எனக்கு நடக்கவே நடக்காதுன்ற ஒரு பாயிண்ட் வந்து, எப்படி சொல்கிறது, இதே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கு. திரும்ப ஆமாம், பயங்கரமான சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை வந்து நாங்கள் திரும்ப சேர்ந்த பாயிண்ட் வந்து இந்த படத்துக்காக தான் சேர்ந்துருக்கோம். சரி நம்ம பேசாமல் போயிட்டா என்ன யூஸ் இருக்குது, படம் பண்ணணும்ல, அந்த மாதிரி திரும்ப சேர்ந்து திரும்ப அது போய். ஸோ இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் எனக்கு பர்டிகுலராக எனக்கு நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்த பற்றியுமே இந்த படம் சொல்லி கொடுத்துருச்சு. கென் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததா? நிறைய பெரட்டி போட்டிருக்கு, இப்பயும் கொஞ்சம் பெரட்டிட்டு தான் இருக்குது. அதான் உண்மை. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். அது அந்த ப்ராசஸ் போகும்போது எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க எழுதும் போது, அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு சண்டை வந்துச்சு. பட் டேரக்டராகி ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டை மறந்துட்டானுங்க, அது ஒரு டேரக்டராக மாறிடுச்சு. அப்போது ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாச்சு. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் we are trying to sort things. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் படம் நடந்துச்சு. ஸோ படத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது படமாக நான் கதை நரேட் பண்ணும் போதே நான் பிஜிஎம் போட்டு தான் நரேட் பண்ணுவேன் எல்லா சீனுக்கும். ஏன்னா எனக்கு பிஜிஎம் கேட்டால் தான் எழுத வரும், ஏதாவது ஐடியா தோன்றுறது. ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது நான் இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே நரேட் பண்ணும்போது நான் பிஜிஎம்ஸ் ப்ளே பண்ணி தான் நடித்து காட்டி நரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு பிகினிங்கே இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அவங்க தான் இந்த படத்தோடைய லைஃபே இன்னொன்னா மாற்ற போகிறதா இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து ஜிவி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக, ஆனால் நான் இந்தமாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறேன், எனக்கும் ஒன்றும் தெரியாது, நான் பொறுமையாக தான் கற்றுப்பேன், என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என் கூட இருக்கணுன்ற. இந்த சவுண்டில் தான் போனேன். பட் வந்து அவர் இந்த படம் ஜிவி அண்ணன் எனக்காக ஃப்ரீயாக தான் பண்ணார். அவர் எந்த சேலரியும் வாங்கிக்கல. ஸோ அவர்கிட்ட போயிட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், பார்த்துக்கலாம்டா எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னார். படத்தில் ஆக்சுவலாக 8 பாட்டு இருக்குது. யூத் வந்து ஒரு மியூசிக்கலான படம் தான். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த சன் மியூசிக்கு இசை அறிவியலெலாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த கொஞ்சம் கேப்பில் பார்ப்போம்ல டிவியில் போட்டு, அந்த லைஃபே இப்போ காணாமல் போயிடுச்சு, அது சுத்தமாக இல்லை. எனக்கு என்னென்னா எனக்கு அந்த மாதிரி பாட்டு வேணும். இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே பயங்கர இதுவாக இருக்குது. பட் எனக்கு பழைய பாட்டு மாதிரி ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வேணும்னு கேட்டேன். அந்த பாட்டு மாதிரி வேணும், ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வேணுன்றதான் நான் கேட்டது. அது வந்து லைக் அதை யாரும் ஓல்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதை இன்றைக்கி மிஸ் பண்ணுறோம். இன்றைக்குமே அந்த மாதிரி பாட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்றது தான் இதுவாகவும் இருக்குது. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஜிவி அண்ணாட்ட சொன்னேன், ஆனால் எனக்கு பழைய பாட்டு மாதிரி இருக்கணும், ஆனால் அது இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கணும்னு. இது என்னடா பண்ணுறது, நான் எப்படா இது பண்ணுறது, இல்லைண்ணா எனக்கு அந்த மாதிரி வேணுன்ற மாதிரி பேசி பண்ணது தான். அப்படி அரைவானது தான் முட்டைக்கலகி.
ஸோ அது எண்டில் இப்போது அது எல்லாருக்கும் எங்களுக்கு ஸ்பாட்டில் எல்லாருக்கும் எனக்கு ஆல்பத்துலேயே ரொம்ப ஃபேவரட்டான சாங், எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸ்பாட்டில் காலையில் வந்தோடனே அந்த பாட்டை போட்டு தான் எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டு இன்னைக்கு வெளில வந்துட்டு இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வர்றது எங்களுக்கு டீமாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு ஜிவி அண்ணா ஃபேன், 4வதுல இருந்தெல்லாம் அவங்க பாட்டு கேட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நான் நடிக்கிற படத்தில் அவங்க மியூசிக் நம்பவே முடியல. யூத் வந்து மார்ச் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதாவது இந்த படம் வந்து யாரெல்லாம் லைஃப்பில் யாராலையுமே நம்பப்படாமல் அவங்களே அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து படம் பண்ணி ஒன்று ஆகணும்னு எய்ம் பண்ண மாதிரி யாரெல்லாம் அவங்க லைஃப்பில் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ, ஹீரோயின், கேமராமேன், எடிட்டர், ஸோ இந்த மாதிரி எல்லாம் புது புது ஆட்கள் தான் சேர்ந்து இந்த படமே பண்ணியிருக்கோம், புது ப்ரொடியூசர். ஸோ இந்த படத்துக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. எங்ககிட்டேருந்து வர ஒரே அஷூரன்ஸ் வந்து இந்த படம் டெஃபினட்டாக உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் திரும்ப பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் டெஃபினட்டாக கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாங்கள் பாட்டு கேளுங்க. ஆமாம், முட்டை கலக்கி பாட்டு.